ஸோ லெட்ஸ் டாக் அபவுட் கம்யூனிகேஷன். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். நம்மள பல பேருக்கு எப்படி கம்யூனிகேட் பண்ணணும், அது கம்யூனிகேட் எப்படி பண்ணணுங்கிறதையும் தாண்டியும் அது ஏன் பண்ணணும், எனக்கு பயமாக இருக்குது, அவங்க என்ன நினச்சிருவாங்களோ, நமக்கு இந்த ஃபேவர் பண்ணாமல் போயிடுவாங்களோ, இல்லை நம்ம இப்படி கேட்கும்போது அவங்களுக்கு என்ன தப்பாக கன்வே ஆகிடுமோங்கிற பயம் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ நான் சொல்கிற இந்த சிம்பிள் ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் உங்களோட கம்யூனிகேஷனை பிகினர்லேருந்து ப்ரோ வரைக்கும் கொண்டு போகலாம். ஸோ வி கெட் ஸ்டார்டட். ஃபர்ஸ்ட் திங், லிசன் மோர், டாக் லெஸ். ஸோ கம்யூனிகேஷனில் ரொம்ப ரொம்ப முக்கியமான பார்ட் என்னென்னா லிசன் பண்ணுறது. பிகாஸ் லிசன் பண்ணும்போது தான் அவங்களோட கம்யூனிகேஷனுக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் தரீங்க அண்டு உங்களோட இன்ட்ராக்டை கொடுக்கவே இல்லை. ஸோ அவங்களுக்கு நீங்கள் என்ன ஆன்சர் பண்ண வரீங்க இதில் ரொம்ப ரொம்ப க்யூரியாசிட்டி ஃபார்ம் ஆகிடும் அண்ட் அது உங்களோட கம்யூனிகேஷனுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அடுத்த கம்யூனிகேஷனுக்கு அவங்களே ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்போ லெட்ஸே நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும் பேசி இருக்கும்போது உங்கள் ஃப்ரெண்டோட பேசுகிறத நீங்கள் கேட்டுன்னு மட்டும் இருக்கீங்க, அவருக்கு நீங்கள் ஒரு எந்த இன்ட்ராக்ஷனும் கொடுக்கல, அட்டென்ஷன் மட்டும் கொடுத்துருக்கீங்க, அவருக்கு நீங்கள் பேசுறதுக்கு வெயிட் பண்ணுறீங்கிறதுக்கு தெரியும் நல்லாவே. அண்ட் நீங்கள் லிசன் பண்ணுறதுனால உங்களோட ஆன்சருக்கு அவர் வெயிட் பண்ணுவார், உங்களோட தாட்டை தெரிஞ்சிக்க விரும்புவார். இதனாலேயே நீங்கள் அடுத்த கம்யூனிகேஷன் பில்ட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, அவரே பில்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவார். ஸோ இது உங்களோட கம்யூனிகேஷனை 0லேருந்து 2 கொண்டு போகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ லெட்ஸ் டாக் லெஸ் அண்ட் லிசன் மோர். ஸோ லெட்ஸ் சே செகண்ட் திங், ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட். ஸோ எந்த ஒரு விஷயமும் ப்ராக்டிஸ் பண்ணாமல் இருந்தால் அது ஒர்க்கே ஆகாது, அதே நேரத்தில் நமக்கு அது ஒழுங்காகவும் வராது. எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் அதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி டெய்லியும் நம்ம அதோட ப்ராக்ரஸ் இருந்தால் தான் அதுக்கான இம்ப்ரூவ்மெண்ட் நம்ம டெய்லியும் பார்க்க முடியும். ஸோ இல்லை நீங்கள் இதுக்காக கம்யூனிகேஷனை யார்கிட்ட ப்ரோ நான் ப்ராக்டிஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன் உங்கள் பேரண்ட்ஸ்க்கு போய் ப்ராக்டிஸ் பண்ணலாம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, உங்களோட கம்ஃபர்ட் ஜோன்கிட்டலாம் பேசி பழகினாலே அடுத்து நீங்கள் ஒரு புது பர்சன்கிட்ட பேசும்போது எப்படி இப்படிலாம் பேசணும், எந்தெந்த மிஸ்டேக்லாம் நம்ம பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சு அவங்கக்கிட்ட நல்லாவே பேச முடியும். இதுவே உங்களோட கம்யூனிகேஷனை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட். லெட்ஸே ஒரு கான்வர்சேஷனில் மெயினான இம்பார்ட்டன்ட் கம்யூனிகேஷன் மட்டும் நினச்சிங்கன்னா தட்ஸ் ரியலி ராங். பிகாஸ் பாடி லாங்குவேஜ் இட்ஸ் மச் மோர் இம்பார்ட்டன்ட் தென் கம்யூனிகேஷன். நீங்கள் ஒரு கம்யூனிகேஷன் இருக்கும்போது ஒருத்தவங்க உங்கள்கிட்ட பேசும்போதும் சரி, நீங்கள் பேசும்போதும் சரி, அவங்களோட பாடி லாங்குவேஜ் ரொம்ப ரொம்ப முக்கியம். பிகாஸ் நீங்கள் தப்பாக ஒரு பாடி லாங்குவேஜ் பண்ணால் கூட அவங்களுக்கு ஒரு மாதிரி இன்ஃபீரிட்டியாக இருக்கும். அதே நேரத்தில் உங்கள்கிட்ட பேச பிடிக்காமையும் போயிடலாம். அதே நேரத்தில் இந்த கம்யூனிகேஷன் ட்ராப்பும் ஆகிடலாம். ஸோ மேக் ஐ கான்டாக்ட் அண்டு ஸ்மைலிங் ஃபேஸ். லெட்ஸே இந்த மாதிரி என்ன பண்ணினே இருந்தீங்கன்னா உங்கள்கிட்ட இருக்கிறதுக்கு அவங்க கன்வீனியண்ட்டாக ஃபீல் பண்ணுவாங்க அண்டு கம்ஃபர்டபுளாக இருப்பாங்க. அதே நேரத்தில் உங்கள்கிட்ட பேச இன்னும் அதிகமாக இன்ட்ராக்ட் பண்ணி நிறையவே பேச ஆரம்பிப்பாங்க. உங்கள் கம்யூனிகேஷன் ரொம்பவே அதிகமாக போயினே இருக்கும். லெட்ஸே நீங்கள் இந்த பாடி லாங்குவேஜ் பற்றி கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா ஸோ ஓகே, கமெண்ட் பண்ணுங்கள், நானே அதுக்காக செப்பரேட்டாக ஒரு வீடியோ மேக் பண்ணுறேன். டோன்ட் ஃபியர் அபவுட் மிஸ்டேக்ஸ். மிஸ்டேக் பண்ணாமல் இருந்தால் நம்ம எதுவுமே கற்றுக்க முடியாது. நம்ம மிஸ்டேக் பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஒன்றும் தெரிய முடியாது. பிகாஸ் நம்ம கம்யூனிகேஷனில் ரொம்ப ரொம்ப முக்கியமானதே மிஸ்டேக் பண்ணி தான் கற்றுக்க முடியும். இப்போது லெட்ஸே நம்ம கம்ஃபர்ட் ஜோன்கிட்ட நிறைய பேசி பார்க்குறதுனால அவங்கக்கிட்ட பண்ண மிஸ்டேக்லாம் நமக்கு தெரியும். அதே நேரத்தில் நம்ம அதை ட்ரை பண்ணி இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம். அந்த இம்ப்ரூவ்மெண்ட்டே நம்ம அடுத்தவங்ககிட்ட பேசும்போது அது நம்ம கம்யூனிகேஷன் நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ லெட்ஸே நம்ம அயன்மேன் மாதிரியே இருப்போம். லேர்ன் ஃப்ரம் மிஸ்டேக்ஸ் அண்ட் டோன்ட் ஃபியர் அபவுட் இட். லாஸ்ட் அண்ட் ஃபைனல், லேர்ன் ஃப்ரம் அதர்ஸ். நம்ம மிஸ்டேக் மட்டும் வச்சு கற்றுக்கிட்டா மட்டும் நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியாது. அதர்ஸ் பண்ண மிஸ்டேக்கும் பற்றி கற்றுக்கணும். ஏன்னா நம்மளை மட்டுமே எடுத்துக்கிட்டு இருந்தால் நமக்கு எப்பயுமே இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்காது. நம்மகிட்ட இந்த ப்ளஸ்ஸையும் நம்ம கற்றுக்கலாம், மிஸ்டேக்ஸும் நம்ம கற்றுக்கலாம். அதை விட நம்ம அடுத்தவங்ககிட்ட இன்சல்ட்ஸ் அதிகமாக எடுத்துக்கணும். அவங்க என்ன இந்த மிஸ்டேக் பண்ணுறாங்க, நான் இந்த மிஸ்டேக் பண்ணக்கூடாது, அதுக்கு நான் எப்படி இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம், இதான் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம இம்ப்ரூவ் பண்ணினே இருக்கும்போது அடுத்த ஒரு ஸ்டேஜுக்கு கொண்டு போகிறதுக்கு இது ரொம்பவே ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இது நம்மளோட ஒரு புஷிங் பார்ட்டாக கூட இருக்கும். நம்மளை லெட்ஸே இது ஒரு கம்யூனிகேஷனில் அடுத்தவங்க இந்த மிஸ்டேக் பண்ணுறாங்க, அதை நம்ம ஒரு திருத்தும் போது அவங்களுக்கு நம்ம கூட பேச இன்னும் ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இவங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கு, நம்ம இவங்ககிட்ட பேசினா நல்லா இன்னும் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட இன்னும் பேச விரும்புவாங்க. அதே நேரத்தில் இந்த லேர்னிங் உங்களுக்கு அடுத்த ஒரு ஸ்டேஜுக்கு கொண்டு போகிறதுக்கும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ லெட்ஸ் லேர்ன் ஃப்ரம் அதர்ஸ்.